ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எஸ்எஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 30 கொஷின் கொண்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்னும் கட்டுரையை எழுதியவர்? ஆப்ஷன் சி அம்பேத்கர். செகண்ட் ஒன், வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி? ஆப்ஷன் டி மிதவெப்ப மண்டலம். தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் குறு விவசாயிகள் 36% உள்ளனர். செகண்டு, அவர்கள் சாகுபடி செய்யும் நிலத்தின் பரப்பளவு மொத்த சாகுபடி பரப்பளவில் 24% ஆகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1 மட்டும் சரி, 2 தவறு. ஃபோர்த் ஒன், மேலிருந்து கீழாக மண்ணின் அடுக்குகளை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 4 to 1 3. இலைமக்கு அடுக்கு, மேல்மண் அடுக்கு, அடிமண் அடுக்கு, தாய்ப்பாறை அடுக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி 2013. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, நம்ம உணவு 3 நேரம் சாப்பிடுவோங்களா, அப்போ 2013. சிக்ஸ்த் ஒன், ஆவியாதல் விகிதம் எப்போது அதிகரிக்கும்? ஆப்ஷன் ஏ ஈரப்பதம் குறையும் போது. செவன்த் ஒன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சைமன் குஸ்னட். தனிநபர் வருமானம். தாதாபாய் நவ்ரோஜி. மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அமர்த்தியா சென். செய்திறன் குறியீட்டு எண் மோரிஸ் டி மோரிஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2143. எய்த் ஒன், கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய பாறைகள் வகையினை காண்க. இவ்வகை பாறைகள் அடுக்கு பாறைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவ்வகை பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருவாகின்றன. இதில் என்ன பார்த்தீங்கன்னா படிவு பாறை தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நைன்த் ஒன், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது துவங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1982. இப்போ ஒரு ஆள் ஏற்றுமதி பண்ணுவாங்க, ஒரு ஆள் இறக்குமதி பண்ணுவாங்க. அப்போ 1 கூட்டினா 2. இப்போ 1982. இந்த இயரில் தான் நபார்டு பேங்க்குமே உருவாக்கியிருப்பாங்க. 10th ஒன், கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையது எது? இது ஒரு பரந்த கருத்து. இதன் நிகழ்வு அதிர்வெண் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு பொருந்தக்கூடியது. அப்போ எது வளர்ந்து வர நாடுகளுக்கு பொருந்துறது, எது பரந்த கருத்து அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் சி பொருளாதார முன்னேற்றம். 11th ஒன், மக்கள் இடப்பெயர்வுக்கான உந்து காரணிகளை தேர்வு செய்க. காலநிலை பேரிடர்கள், நலிந்த வேளாண்மை, வேலைவாய்ப்பு, நகர வாழ்க்கை. இப்போ என்ன காரணத்துக்காக மக்கள் இடம்பெயர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 1 2 தான் சரி. காலநிலை பேரிடர்கள், நலிந்த வேளாண்மை. 12th ஒன், புராதான பணம் என்பது? ஆப்ஷன் சி உலோக பணம். 13th ஒன், பொறுத்துக நீரியல் அளவுகள். மழைவழிவின் கன அளவு கன அடி. மழைப்பொழிவு அங்குலம். மழைநீரின் கொள்ளளவு கன அடி அல்லது ஏக்கர் அடி. நீரோடலின் கன அளவு கன அடி அல்லது வினாடி. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
பி தான் 1 2 4 3. 14 பொறுத்துக. வேலூர் தோல், அரியலூர் சிமெண்ட், சிவகாசி அச்சிடுதல், ஈரோடு மஞ்சள். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 1 2 4 3. 15th ஒன் கால வரிசைப்படுத்துக. கிறிஸ் தூதுக்குழு, ராஜாஜி திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு, மவுண்ட் பேட்டன் திட்டம். கிரிப்ஸ் பார்த்தீங்கன்னா 1942. ஓகேங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எப்போ வருவாங்கன்னா 1942. ராஜாஜி திட்டம் வந்து 1944. அமைச்சரவை தூதுக்குழு 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம்னா 1947 ஜூன் 3. சரிங்களா. இப்போ வரிசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 1 2 3 4. 16 1902 விடிவெள்ளி கழகம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி சதீஷ் சந்திர முகர்ஜி. இதில் பாருங்கள் 2 பேர் வருதுங்களா, சதீஷ் சந்திர. அப்போ 2 பேர், அப்போ 2 சா வருதுங்களா, அப்போ 2 1902 அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். 17 பல்லவர் ஆட்சி காலத்தில் கிராமத்தாரால் நியமிக்கப்பட்ட எந்த அமைப்பு நீர் பகிர்வை மேற்பார்வையிட்டது? ஆப்ஷன் பி ஏரிக்குழு. 18th ஒன் பூர்வாஞ்சல் மலையின் காற்றும் மோதும் பக்கத்தில், அது போதும் கொடுத்துருக்கு, மோதும் பக்கத்தில் உள்ள பகுதி. ஆப்ஷன் சி மௌசின்ராம். 19 பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே 1839 கொள்ளிடத்தின் குறுக்கே அணையை கட்டியவர்? ஆப்ஷன் பி ஆர்தர் காட்டன். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, என்ன எதிர்ப்பு வந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம், அப்போ காட்டுங்க, எதிர்ப்பு காட்டுங்க, அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். 20th ஒன் கீழ்காண்பனவற்றுள் செயல்படும் எரிமலை. இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதுக்கு ஷார்ட்கட்டோடு போட்டிருப்போம். செயல்படும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை. 21 தனது தலைநகரை குல்பர்காவிலிருந்து 1429 பீடாருக்கு மாற்றியவர்? ஆப்ஷன் பி முதலாம் முகமது. 22 போர் என்னும் தலக்காற்று வீசும் பகுதி எது? ஆப்ஷன் பி மத்திய தரைக்கடல், இத்தாலி. 23 சிவாஜியால் சதாரா மாவட்டத்தின் ஜவுளி எப்போது கைப்பற்றப்பட்டது? ஆப்ஷன் சி 1656. 24 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர்? ஆப்ஷன் ஏ சிஆர் தாஸ். 25 இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர்? ஆப்ஷன் டி ஹெய்மர். 26 கூற்று சென்னை மாநகரம் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? கூற்று பி நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் 60% பங்கினை உடையது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஏபி சரி, பி ஆனது ஏவை விளக்குகிறது. 27 1855-56 வங்காளம், பீகார், ஒரிசா மாநிலங்களில் நடைபெற்ற கிளர்ச்சி? ஆப்ஷன் பி சந்தால் கிளர்ச்சி. 28 இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த சங்கம்? ஆப்ஷன் ஏ பிரம்மஞான சபை. 29
ஹைதராபாத் ஜாமி மஸ்ஜித், குல்பர்கா கோல்கொண்டா கோட்டை, பீஜப்பூர் கோல்கும்பாஸ், பீடார் சாந்த் மினார். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டு. 3241. 30th ஒன் சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஒன் 1799 செப்டம்பர் 5ஆம் நாள் கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடைந்தது. இது கரெக்டு தான். செகண்ட் ஒன் கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. இதுவுமே கரெக்டு தான். தேர்ட் ஒன் கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 16 கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். இதுவுமே கரெக்டு தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.